குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருந்தீங்க. ஸோ ரீசெண்டாக வந்து ஆர்பிஐ வந்து ஒரு சில ஆர்பிஐ கிடையாது, செபி, ஓகேங்களா, செபி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் ரெகுலேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, செபி. ஓகே, இது வந்து ஜனவரி 1 இருந்து எஃபெக்டிவ்க்கு ஓகே வரப்போகுது, ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஒரு டூல் தான், ஓகேவா. சப்போஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாத பணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லிஸ்ட் ஆகாத கம்பெனிஸ் இல்லைன்னா லிஸ்ட் ஆகாத ஒரு சில விஷயங்களுக்கு வந்து வேறு ஆல்டர்னேட்டிவாக இவங்க தேடுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இருக்கும், ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹையஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது, ஓகே, ப்ராஃபிட் அப்படிங்கிறது தரும். ஸோ எந்த இடத்துலலாம் வந்து ஹையஸ்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கோ அந்த இடத்துல ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும், கரெக்டாக ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும், ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண அதிக லாபத்தினால இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்கிறது, செபி அப்படிங்கிறவங்க வந்து ஸோ இதில் நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதில் ஒரு ரெகுலேஷன் இப்போ லான்ச் பண்ணது என்ன அப்படின்னா, ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதற்கான ரெகுலேஷன்ஸ் தான். ஸோ ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் அப்படிங்கிறது யார் யார் அப்படின்னா, பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ், அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, பேங்க் வருவாங்க, அதுக்கப்புறம் இவங்க அவங்க பேர் என்ன, என்பிஎஃப்சிஸ், அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 5 இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஓகேவா. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் யார் யார் அப்படின்னா, இப்போ இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெஞ்சர் கேபிட்டல்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு ரிலீஸ் பண்ணி அது மூலமாக ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இது ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் தான், ஓகேங்களா. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் வந்து நம்ம வெஞ்சர் கேபிட்டல் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகே, வெஞ்சர் கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஸ்டார்ட் அப்பை ரன் பண்ண போகிறாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அவருக்கு பணம் இல்லை ஆனால் ஐடியா இருக்குது. ஓகே, ஸோ இந்த சூரிய ரிப்போர்ட்டர் படம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். அவர் பேர் என்ன, மாறன். ஓகே, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட பணம் இல்லை, ஐடியா இருக்குது. ஸோ அவர் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை வந்து இது பண்ணுவார், ஓகேங்களா, ஃபாலோ பண்ணுவார். ஸோ அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டல் வந்து நிறையா அவமானப்படுத்துவாங்க, அது படத்தில், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறவங்க, ஓகே, பணம் வந்து கொடுக்குறவங்க, அவங்க யாராக வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு 100 ரூபா அவருக்கு தேவைப்படுது, ஓகேங்களா. மாறனுக்கு வந்து 100 ரூபா தேவைப்படுது. ஸோ அவர் வந்து நிறைய இடத்துல வந்து அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறது யார் அப்படின்னா, பேங்க் கிட்ட போயும் ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாரு, ஓகேங்களா. ஸோ ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே, நீங்கள் வெஞ்சர் கேபிட்டல் தான், ஆனால் எங்ககிட்ட செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெகுலேஷன்ஸ், ஒரு சில ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய டோட்டல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தேவைப்படுற டோட்டல் ஃபண்டில் ஓவராலாக எல்லா ரெகுலேட்டரி என்டிட்டிஸ், அந்த ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய பணத்தில் 20% மட்டும் தான் கொடுக்கணும். 100 ரூபா உங்களுக்கு தேவைப்படுது, மொத்தமாக 20 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுலேயும் வந்து அதிகபட்சமாக ஒரே ஒரு ஓகே ரெகுலேட்டரி என்டிட்டி வந்து 10% வந்து வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 2 ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபண்டு பண்ணுறாங்க அப்படின்னா 10% அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அப்போ 3 பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர் 10%, இன்னொருத்தர் 5%, இன்னொருத்தர் 5%, இல்லை 3%, 7%. ஆனால் அதிகபட்சம் இண்டிவிஜுவல் ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் 10% தான் பண்ண முடியும். ஓகே, ஓவராலாக ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் 20%. ஓகே, மிச்ச பணத்தை வந்து ஒரு ப்ரைவேட் கேபிட்டல் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து ரெகுலேட்டரி என்டிட்டிஸோட ரெகுலேஷன்ஸ் தான் வந்து செபி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 20% ஓவரால் பணம், ஒரு என்டிட்டிஸ் வந்து 10%, ஓகேவா. ஸோ இந்த ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா பணம், இது வந்து 5%க்கு மேலே வந்து போகுது அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் எடுத்து வச்சு ஆகணும். ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ ஒரு பணத்தை வந்து லெண்டு பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ரிஸ்கி ஃபேக்டர் இருக்கும். ஓகே, அந்த ரிஸ்கி ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா அது லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க பணம் வந்து எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மக்களோட டெபாசிட் எடுத்து தானே கொடுக்குறாங்க. ஒரு பேங்க் அப்படிங்கிறவங்க எங்கேருந்து பணத்தை தருவாங்க, மக்களோட டெபாசிட் எடுத்து தான் தருவாங்க. ஸோ பணத்தை எல்லாத்தையுமே தந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் வந்து பணத்தை திருப்பி கேட்கும்போது, டெபாசிட்டர்ஸ் வந்து பணத்தை திருப்பி கேட்கும்போது அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னா அந்த
பேங்க்கோட கிரெடிபிலிட்டி போயிடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவாலாகிற நிலைமைக்கு போயிடும், மக்களுக்கும் சஃபர். ஓகே, ஆர்பிஐ இதை தலையிட்டு பிரச்சனையாகும். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஓகே, அது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. சப்போஸ் அது வந்து ப்ராஃபிட் இது ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த ஈக்குவல் அமௌண்ட்டு நீங்கள் எடுத்து வைக்கணும். 5% மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க 100% ப்ரொவிஷன்ஸ். ஓகே, 6% ஒரு 6 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த 100% வந்து ப்ரொவிஷனாக எடுத்து வைக்கணும். ஓகேவா, சப்போஸ் திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃபேக்டர். 5% கீழே இருக்கிறவங்க ப்ரொவிஷன்ஸ் வைக்க தேவையில்லை. ஓகே, ஸோ இதில் வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, இவங்க வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்னராக இருப்பாங்க, ஈக்விட்டி வாங்கின மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்போஸ் வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப்பாக இருந்து பெரிய லெவலுக்கு வந்து பூம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களும் ஓனர். ஓகே, யார் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்களே அவங்களும் ஓனர். அப்போ வந்து அவங்களுக்கும் டிவைடெண்ட் அப்படிங்கிறது ஹியூஜ் லெவலில் கிடைக்கும். ஓகே, இதுதாங்க விஷயம். ஓகேவா, ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் தான் வந்து ஜனவரி 1 இருந்து அப்ளிகபிள் ஆகுது. இதை வந்து செபி வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றின மிஸ் பண்ண ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா, டாடா, பை பை.